இங்கெல்லாம் யானை, சிறுத்தை, புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குமா. இதுதாங்க கர்நாடகா செக் போஸ்ட்டுங்க. மானும் இல்லை தேனும் இல்லை. ஸ்கூல் ಹೋಗಲ್ವಾ? ஸ்கூல் இல்வா? பொன்மான தேடி நான் என்னோடய லைஃப் டைம்லேயே ஃபஸ்ட் டைம் கேரளாக்குள்ளே காலை வைக்கிறேங்க. ஜாலியோ ஜிம்கானா. கேரளாக்குள்ளே வந்துட்டோம். மக்களே வேறு லெவலுக்கு இருக்குதுங்க இந்த இடத்துல. நிறைய பேர் திட்டாதீங்க வேறு லெவல்னு சொல்கிறேன்ட்டு. அதை விட்டு வாயில் வேறு எதுவும் வரமாட்டுது. அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது சொல்கிறதுக்கு. அதனால தான் என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். இதுனா அது இந்த கொம்பு நேச்சரி தெரியல, கொம்பெல்லாம் வெட்டி வச்சுருக்குறாங்க. சட்டி காப்பினா குடிச்சிட்டு போகும். மக்களே இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் போனாக்கா பார்டரான். கேரளா செக் போஸ்ட் பார்டர்னு முன்னாடி போகணுமா. இப்போ கர்நாடகா பார்டர் எண்ட் ஆகுமா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தான் எதிர்பார்த்தோம். இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. இங்கெல்லாம் யானை, சிறுத்தை, புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குமா. தெருவே காலியா கிடக்கு. புலி பயந்துட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்காங்க. புலி ஒரே போல்ல ஸ்பாட் அவுட் பண்ற பாரு. சித்தப்பூர் கண்டிஷன். இங்கம்மா கேஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களே. எந்த பக்கம் போதுனே தெரியல. மேப் உல்ட்டா காட்டுது. மொத்தத்தை கரெக்டாக போய் நிற்கிறேன். அவ்வளோதான். நல்ல இடங்களை பார்க்க இந்த மனசே துடிக்குது பார்த்து. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஏனுங்க இடம் எப்படி இருக்குது சொல்லுங்க கொஞ்சம். நீங்களும் சும்மா வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருக்காதீங்க. ஒரு கமெண்ட்டோ லைக்கோ கொடுத்துட்டு போங்க. அப்போ தான் நாமளும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். எவ்வளோ நாளும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேங்க. ப்ளீஸுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோ பார்க்குறீங்க, நம்மளது கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போங்க. சரிங்க, தேங்க்யூங்க. Brother and all brothers, please cooperate. Please. என் பிள்ளத்தூர் அங்கே ஊர். இது என் பிள்ளத்தூர் கர்நாடகா. இது இப்போ தான் கடைங்களே தெரியுது. அவ்வளோ நேரம் கடைங்க கூட அவ்வளோ தெரியவே இல்லை. எல்லாமே ஓட்டி விடுதாங்க. பழைய காலத்து வீடு மாதிரியே வச்சுருக்குறாங்க. ஏன்னா இந்த பக்கம்லாம் மழை அதிகமாக வரும். அதனால அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க வீடுங்களை. இந்த பக்கம் பாக்கு தோட்டங்கள் தான் கம்மியாக இருக்குது. இல்லை கேரளாக்குள்ளே வருமானான்னு தெரியல. கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குது, கொஞ்சம் தூரம் ரோடு கேவலமாக இருக்குது. அடப்பாமே டாப் பாக்ஸ் திரும்ப பிடிங்கின்னு வந்துடும் போல. இந்த மாதிரி போனாக்கா டக்கன்னு அடிக்குது. இதுதாங்க கர்நாடகா செக் போஸ்ட்டுங்க. செக் பண்ணுறாங்கன்னு தெரில. கர்நாடகா டைகர் ரிசர்வ், புலிகள் காப்பகம். இது உண்மையான யானை இல்லை, இது உண்மையான புலியும் இல்லை, சும்மா டூப்ளிகேட். ಸೈಂಟಿನ ಮಾಡ್ಬೇಕಾ? ಮಕ್ಕಳೇ ಫಾರೆಸ್ಟ್ಗಳು ಎಂಟ್ರಿ ಆಗಿಟ್ಟು ಕಾಲಿಂದ ತವಚಿನ ஆடா எவ்வளோ ஆசை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனான்ட்டு. ஃபுல்லு ஃபாரஸ்ட்டுங்க. ஆனால் எதுவுமே இல்லையே, மானும் இல்லை தேனும் இல்லை.
ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே போன மாதத்துக்கு முன்னாடி மாதம் வந்தோம்னாக்கா ஃபுல்லு காஞ்சி போயிருக்கும். இப்போ சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குதுங்க. மியூசிக்கே போடு ஸ்டார்ட் த ரைட். இது உள்ள நிற்க வைக்கக்கூடாதுங்க, போய்கிட்டே இருக்கணும். நம்ம லெஃப்ட்டு போகணும். இப்போது கேஸ் காட்டுக்குள்ளே போகுது, ரைட்டு உள்ள காட்டுக்குள்ளே ரோடு போகுது, எங்கே போகுது தெரியல. ஒரு வாரம் முன்னாடி வந்துடுறாரு நம்மளுக்கு. சும்மா வியூவும் கரெக்டாக தெரியறதுல ஒன்றும் இல்லை. நம்மளுக்கும் வழி விட மாட்டார். காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. போப்பா நீ போ, எவ்வளோ ஃபஸ்ட்டாக போகிறே போ. எனக்கு கிளியர் வியூ வேணும். கேமராவில் அப்போ ஒன்று மட்டும் தான் காட்டுமா இருக்கும். கிளம்பு. வண்டி ஒரு நம்பர் பிளேட் கூட இல்லை, நான் தான் கேஸ் வண்டியை போ. பட்டு மணி 11 மணி ஆகிடுச்சங்காட்டியும் 10:45 மணி. ஒரு அனிமல்ஸ் கூட இல்லைங்க. சே, ஸோ சேட். மிகவும் வருத்தமாக உள்ளது எனக்கு. இன்றைக்கி தான் சரியான வெயிலாம். நேற்றெல்லாம் வெயிலே இருந்து இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சான் க்ளீனாக கிளைமேட்டு. நாம் வரும்போது தானே வெயில் காயணும். நிறைய பட்டாம்பூச்சி இருக்குது பாருங்கள். எவ்வளோ பட்டாம்பூச்சி. அடாடாடா, எல்லாமே ஒரே கலர், க்ரீன் கலரில் இருக்குது. பட்டாம்பூச்சி அதிகமாக பறக்குதுனாக்கா ஈவினிங் அதிகமாக கண்டிப்பாக மழை வரும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. அதனால தான் வெயிலும் அதிகமாக காயுது. நம்ம ஈவினிங் மழை வரத்துக்குள்ளே நம்ம கேரளாக்குள்ளே வயநாடுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவோம். நிறைய பட்டாம்பூச்சி. என்ன ஒன்றுப்பா, வண்டிகள் அடிப்பட்டு இறந்துடும். ஓ 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 ஓ. 2 கார் கிராஸ் பண்ண முடியாமல் அளவுக்கு ரோடு சின்னதாக இருக்குது. என்ன பண்ணுறது? நிறைய பட்டாம்பூச்சி இருக்குதா, அப்படியே பறக்குது. இதில் சேடான விஷயம் இதுதாங்க. சே, ஒரு மானையும் இல்லை, ஒரு பூனையும் இல்லை. இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குது. இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தங்குற இடங்க இதெல்லாம். எங்கே எலிஃபண்ட் கேம்ப் இருக்குதான், எங்கே தெரில. சஃபாரி போனால் பார்க்கலான்னு நினைக்கிறேன். மாடுங்க தான் இருக்குது. எலிஃபண்ட் எங்கே இருக்குது பாருங்கள். யானைக்கு சமாதி கட்டி வச்சுருக்குறாங்க. அங்கே 2 யானைக்கு புதைச்சிட்டு சமாதி கட்டியிருக்கிறாங்க. ஃபாரஸ்ட்டில் தண்ணியே இல்லைங்க, சுத்தமாக தண்ணியில் லைட்டாக போயிட்டு இருக்குது. இன்னும் மழை அதிகமாக வரல. ரோடு ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்குதே. இந்த பசங்க தான் பள்ளிக்கூடம் போக மாட்டாங்களா? நல்லா சின்ன சின்ன வீடு வச்சுக்கிட்டு காலத்தை கொண்டு இருக்கிறாங்க. இங்கே பள்ளிக்கூடம் இருக்குதா இல்லைன்னு தெரியல. ஃபஸ்ட்டு மீன் சேல் பண்ணுறாங்க சின்ன சின்ன பசங்க. ஓ மை காட், ஓ மை காட். எவ்வளோ பெரிய மீன் எங்கேருந்து பிடிச்சின்னு வந்தாங்கன்னு தெரில. நாம் வாங்க என்ன பண்ணுறது? மீனை காரில் போகிறோம் வாங்கினா கூட பரவாயில்ல, எதுவுமே என்ன சமைச்சு சாப்பிட்லாம். மானும் இல்லை தேனும் இல்லை காண வந்த நானும் இங்கு வாடி போனேனே, நான் வாடி போனேனே. யானை இல்லை, புளியும் இல்லை, புயலும் இல்லை, நானும் இங்கு வாடி போனேனே, வாடி போனேனே. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? அடர்த்தியான மரங்கள் இருக்குது. ரோடு தான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்குது கூடவே. ஏன் அந்த மாதிரி இருக்குது தெரியல ரோடு. நம்ம மசினகுடி ரூட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேமேஜ் கூட இல்லை. ரோடு அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்கும், சூப்பராக. இது பாருங்கள், ரொம்பவும் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. இவர் பண்ணுறது தான் சரி. இவர் தள்ளிக்கினே போவார். அதை பார்த்தா வேலைக்கு ஆகாது. நம்மளும் கொஞ்சம் முன்னாடி வந்துடுவோம். இந்த ரோட்டில் போனால் டாப் பாக்ஸ் திருப்பி கட்டாயிடுமோன்னு ஒரு பயம். வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு. நிறைய பட்டாம்பூச்சி ஹெல்மெட்டில் அடிச்சு செத்து போயிடுதுங்க. இந்த பாருங்க, நல்லா கெட்ட வருது. நானும் ஒதுங்கி போனாலும் வேலைக்கு ஆகலை.
பட் பட் பட்டு டச் ஆகி இறந்துடுது. பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, பொட்டாம்பூச்சிடி நான் பொட்டாம்பூச்சிடி. எவ்வளோ தூரம் தான் ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. பொன்மான தேடி நானும் கேமரா போட வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மானங்க இல்லை. அடி பொன்மான தேடி நானும் கேமராவோட வந்தேன், நான் வந்த நேரம் பொன்மான காணும். உடம்புக்குள்ள மூளை இருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும். மக்களே நாங்கள் ஊர் இது கேரளா என்ன எப்படி வர இருக்குது. எல்லாரும் ரோடுன்னு ஒன்று போட வச்சுருக்குறாங்க பாருங்கள். கேரளா கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதால கர்நாடகா கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதா தெரியல. இல்லை கேரளா பாடுறதுன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ ஒஸ்ட்டாவா? சரியா போச்சு போ. யாருன்னா பஸ்ஸில் கிஸ் வந்துட்டு போகிறீங்க இந்த ரோட்டில், நீ கர்நாடகாவில் என்ட்ரி ஆகிறதுக்குள்ளே சாணி வந்துடும். இவ்வளோ கேவலமாக ரோடு போட்டு வைப்பாங்க. பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் அந்த பக்கம் போயிருந்தாக்கா சூப்பராக இருந்திருக்கும். ஒரு அனிமல்ஸும் கிடையாது, ரோடும் சரி கிடையாது. லடாக்கில் கூட இந்த மாதிரி இல்லை, நல்லா இருக்குது சில இடங்களில். ஏன் இந்த மாதிரி ரோடு விட்டு வச்சுக்கிறாங்க தெரில. எல்லா வண்டியை ஃபாஸ்ட்டாக விட்டான்னு விட்டு வச்சுக்கிறாங்களா இல்லை ஏன் வேறு குறை சொல்கிறது விடுங்க. அப்புறம் நம்மளை என்ன ஆப் வச்சுட்டு போகிறாங்க நம்மளுக்கு எதனா. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இப்போதாங்க மானே தென்படுது. வாவ், எல்லாமே செமையாக இருக்குது. பெரிய கொம்பு அந்த மானுக்கு. இவ்வளோ நேரம் வந்தோம், இங்கே தான் மானே இருக்குது. அது ஒரு இடத்துல தான் இருந்தது. இதுக்கப்புறம் முன்னாடி என்ன இருக்குதா பார்க்கலாம். அந்த சத்தம் கேட்குதா உங்களுக்கு? கிக்கி கிக்கி கிக்கின்னு ஒரு பூச்சி கத்தும் அந்த சத்தம் இங்கே அதிகமாக கேட்குது. டூர்களை ಹೋಗ್ತಾ ತರೋದು. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. ಸ್ಕೂಲ್ ಹೋಗಲ್ವಾ? ಸ್ಕೂಲ್ ಇಲ್ವಾ? ಸ್ಕೂಲ್ ಇಲ್ವಾ? ಅದೇನಾ? ಓಕೆ ಬಾಯ್. சின்ன பசங்க ஸ்கூல் லீவ் அன்றைக்கி கீரை விற்க வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சைட் பிஸ்னஸ். இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் மைண்ட் பாவம். என்ன பண்ணுறது, வேறு ஆதாரம் அவங்களுக்கு வேணுமில்ல. வா 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 வா. நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா இல்லை. இங்கே பாருங்க மக்களே, ஒரு சின்ன நீர்த்தேக்கம் உள்ளது. ஒரு சிறிய நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது. ஓகே, இருக்கட்டும். இங்கெல்லாம் எப்படி காட்டுக்குள்ளே மக்கள் வந்தாங்கன்னு தெரில. எந்த காலத்தில் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டு இருப்பாங்க போலகுது. இவங்களுக்கு பஸ் ஸ்டாப் எதுன்னு தெரில. ஆனால் பைக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. எப்படி போய் எப்படி வராங்கன்னு தெரில. வா வா வா, ஃபோட்டோ ஷூட் பண்ணால் சூப்பராக இருக்கும். எங்கே நிற்க வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ அனிமல்ஸை பார்த்து பயம் இல்லை, இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ஃபைன் போட்டுருவாங்களாம், அதனால பயம். பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கூட ரோடு நல்லா இருக்குங்க. ஓ, இங்கே தான் இருக்குது பஸ் ஸ்டாப் ஒன்று. ஓகே, இவ்வளோ நல்லா இருந்தால் போதும், ரோடு ஓட்டிக்கின்னு போயிடலாம். அவ்வளோ கேவலமாக ஓட்டு வச்சுக்கிறேன் அந்த இடத்துலலாம். நிறைய தேக்கு மரம் தான் இருக்குது, எல்லாம் காட்டு தேக்கு மரங்கள். அதை வெட்டெல்லாம் மாட்டாங்க, அவ்வளோதான். அப்படியே காலத்துக்கும் வளர்ந்து கிடக்க தான் நெடு நெடுன்னு. இதுதான் ஃபாரஸ்ட் அனிமல்ஸா? வழி கூடாமல் போயினே இருக்குது. ஸோ சேட், பாவம். விலங்குகளை துன்புறுத்தக்கூடாதாம். ஆல்மோஸ்ட் பார்டர்கிட்ட வந்துட்டுங்க. செக் போஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, செக் போஸ்ட்டு தான். இதுதான் கேரளா பார்டரா? இன்னும் போய் ரைட்டில் போகணும். இவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்குது கேரளா பார்ட்ரு. கன்னடாவில் எழுதியிருக்கிறாங்க.
ஓகே. ஐயா, ரிவரில் தண்ணி போகுதுங்கோ, ரிவரில் தண்ணி போகுதுங்கோ, ரிவரில் தண்ணி போகுதுங்கோ. இங்கே தான் நிறைய தண்ணி போகுது ரிவரில். கர்நாடகா அண்டு கேரளா செக் போஸ்ட், பார்டர் செக் போஸ்ட், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். எங்கே செக் பண்ணுறாங்க? ஓ, இது கேரளா. என்னோடய லைஃப் டைம்லேயே ஃபஸ்ட் டைம் கேரளாக்குள்ளே காலை வைக்கிறேங்க. கங்க்ராச்சுலேஷன். ஹாய் கேர்ள்ஸ். சும்மா ஆயுதாங்க சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன பண்ணுறது, கேரளாக்குள்ளே வரேன்ல, அதனால். என்னப்பா ஜாலியா இருக்க. ரூம்ஸ் 999. பரவாயில்லையா, ரூம்ஸ் எல்லாம் 999 நிற்கிது. ஆச்சரியமான விஷயம்தான். பாடா, கடைசியாக ஏதோ நல்ல ரோடு கிடச்சிச்சுப்பா. இன்னும் 28 கிலோமீட்டர் 51 நிமிஷம் காட்டுது வயநாடுக்கு. ஆனால் அவனு வயநாட்டில் போயிட்டு வயநாடு ஸ்டேவனா கல்பட்டாக்கு போயிடலான்னு இருக்கிறேன். ஜாலியோ ஜிம்கான்னா, இதைத்தான் எதிர்பார்த்தான்னா. 2ல் 1 பார்க்கலாம். கேரளாவா தமிழ்நாடா, கர்நாடகாவா, கேரளாவா கனடாவா பார்த்துடலாமா. ஃபோட்டோ ஷூட் பண்ணால் சூப்பராக இருக்கும், பார்க்கலாம். இதுக்கு தாங்க எதிர்பார்த்தேன், இவ்வளோ நேரம் ஆச்சு. அந்த ரோட்டில் வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குதுங்க, வேற லெவலு. கேரளாக்குள்ள வந்துட்டோம், கேரளாக்குள்ள வந்துட்டோம். என்ன லெவலில் இருக்குது பாருங்க இது. அதைத்தான் கேரளாவை காட் ஆஃப் கிரீன்ன்றாங்க போல இருக்குது. அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, மழை வர மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், வேற லெவல். என்ன வேணால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரோடு க்ளீனாக நீட்டாக இருக்குது. வேற இடம் பார்க்கலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. மக்களே ஃபோட்டோ ஷூட் பண்ணலாங்க, நல்லா இருக்குது இந்த இடத்துல. நிற்க வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு போகலாம். இது வயநாடு. கர்நாடகாவுக்கு போய் கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்கு போகுது. மக்களே ரிவர் ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் அதிகமாக இருக்கிறாங்க போல இருக்குதுங்க.